சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிக சிறியதாகவும் இருக்கும் கேட்குறாங்க. ஸோ மற்ற 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 728, 412, 901, 632. இது அதுகளுக்குள்ளே பெருக்கணும். அப்போ எப்படி படிக்குவீங்க? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பாருங்கள், 7 × 2 × 8. ஸோ இப்படி தான் நம்ம பெருக்கணும். 7 2s are 14, 14 × 8 எவ்வளவு? 8 4s are 32, ரிமைனிங் 3, 1 8s are 8 + 3 11. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 112. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 1 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, என்ன வரும்? 4 × 1 × 2, 4 1s are 4, 4 2s are எவ்வளோ வரும்? 8. நெக்ஸ்ட்டு 9 × 0 × 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, 9 × 0 0, 0 × 1 0 தான் வரும். ஓகேவா? ஸோ ஜீரோட எந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் நமக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 632 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ 6 × 3 × 2, 6 3s are 18, 18 × 2 36. ஸோ புரியுதா? ஸோ அது இதில் இருக்க மிகச்சிறிய எந்தனின் தொகை மிகச்சிறியதாகவும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகுது? 901 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், எந்த நேரத்தில் 0 இருக்குன்னு பாருங்கள். 0 0வோட எந்த நம்பரை பெருக்கினாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ இதுதான் சின்ன நம்பர். அப்போ 901 வரும். புரிஞ்சா? இந்த சம் டவுட்ஸ் இருக்கா? இது இப்படி போடணும்னு அவசியமே நம்ம பார்த்தாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.